ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இன்றைக்கி எபிசோட். இப்போ தான் புரியுது ஏன்டா இவங்க ப்ரொமோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொமோ போட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம யாராலையுமே அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா காவேரி பார்த்ததுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய் சொல்லிட்டு காவேரி பார்க்க வரும்போது நான் கூட ஒரு ப்ரொமோவாக போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் ஏன் ப்ரொமோ போடலைங்கிறது கிளியராக புரியுது. ஏன்னா இன்றைக்கி விஜய் வந்து பார்க்கவே இல்லை காவேரியை. நல்ல வேலைங்க இந்த இடத்துல விஜய் கிட்ட தாத்தா பேசாமலோ போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி நினச்சி நல்ல தாத்தாவோட என்ட்ரி வந்து இருந்துச்சு ராகினி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது. பட் இந்த எபிசோடில் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இந்த ஒரு சீன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகினி வந்து மொக்க வாங்கினது தான் விஜய் கிட்ட. ஆனால் இந்த இடத்துல காவேரி ரெண்டு இடத்துல போய் சொல்லியிருப்பாங்களே, அவங்க அக்கா கிட்டேயும் போய் சொல்லியிருப்பாங்க, தாத்தா கிட்டேயும் போய் சொல்லியிருப்பாங்க, நான் விஜய் கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் கண்டிப்பாக பேசினார், அது ராகினி தானே பேசினாங்க அப்படிங்கிறப்ப விஜயும் சொல்லியிருக்கா நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எப்போ உண்மைகள்லாம் வெளியே வரும்னு தெரியல. ஆனால் எப்போ தானே விக்காவை சேர்த்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மனசு ஃபுல்லாக தோணிட்டு இருக்கு. நாளைக்கு ப்ரிவியூலையும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு ப்ரிவியூலேயே அந்த லொக்கேஷன் போயிடுவாங்க. ஏன்னா அங்கே தானே போயிருக்காங்க சொல்லியிருக்காங்க நம்ம காவேரி. அங்கே போய் அங்கே மீட் பண்ணி சீன்ஸ் காமிப்பாங்க ப்ரிவியூலன்னு பார்த்தா. அதாவது நம்ம குமரனோட அந்த ஷோ தான் காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து அங்கே அப்படியே அவர் வின் பண்ணுவார். ஸோ அதுக்கான ஷூட் தான் ஃபைனல் ஷூட்மே இன்னைக்கு வந்து காமிச்சிருந்தாங்க லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எடுத்த சீன்ஸ் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க கும்பல். அது மாதிரி தான் போயிட்டுச்சு எபிசோடில். இன்னைக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க, ஒரு சின்ன சீன். அதாவது வீக்காக்கான ட்ராக் வரும்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே வீக்காக்கு இல்லை. எனக்கு அந்த வெனிலாவை பார்க்க பக்குன்னு இருக்குது. இவங்க வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லும்போது தான் லாஸ்ட் டைம் ஃபிக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டைமும் சொல்லிட்டு போகிறாரு, ஏதாவது ஆகிடுமோ இல்லை உண்மையிலே இவங்க வெளியாக மாறிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. என்ன தான் நடக்க போகுதுன்னே தெரியல, எதை நோக்கி போகுதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ எங்களை வச்சு செய்யாதீங்க டேரக்டர் சார், ப்ளீஸ் சீக்கிரமாக வீக்காவை சேர்த்து வைக்கிற மாதிரி ட்ராக் கொண்டு வாங்க. சேர்த்து வைக்கிற மீன்ஸ் அவங்களுக்கான ட்ராக் கொண்டு வாங்க. ராகினி பண்ண ஃப்ராட் தனத்தில் வெளியில் கொண்டு வரணும். இதான் எங்களோட ஆசை. உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.